Hi friends, welcome to Attract Media. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு நார்மலாக ஒரு வெனிலா கேக்குக்கு ஐசிங் எப்படி பண்ணலான்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவு சுகரு. என்ன மீமி? நான் பண்ணேனே. 1 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி நெக்ஸ்ட் என்ன பட்டரா? ஆமாண்டா. குங்கும நான் போல பட்டர் வெயிட் பண்றேன். சரிமா. ஒட்டுமா ஒட்டிக்கிச்சு. ஒட்டி 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 ஒட்டிக்கிச்சு. வர மாட்டுது. வருமா? நீங்க அப்படியே புரியுதா? 3 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். ஆன் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணலையா? மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஐயோ எலக்ட்ரிக் பீட்டரால் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஹை ஸ்பீட் பண்ணிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேருந்து அப்படியே ஸ்பீட் பண்ணிகிட்டே போங்க. டீஸ்பூன் பேக்கிங் சோடா. வாங்க வெயிட் பண்ணு. இங்கெல்லாம் பாதி நிற்கிது. ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். ஃப்ளார் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 1 கப்னா 1 கப். ஸோ இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சரி, மிக்ஸ் 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 மிக்ஸ். எல்லாத்தையும் மாவு குத்தணும். பவுலே காலி ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டீங்களா? மிக்ஸ் பண்ணவா? மிக்ஸ் பண்ணுங்க. எப்படி இருக்கு ஆயில் போட்டோம்? ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் 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 சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மாவு சேர்க்கும் போது எதுவும் நீங்கள் வந்து லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ நம்மளுக்கு ரெடி. ஸோ இதை ஒரு கேக்கிங் ட்ரேயில் வந்து நான் இதை மாற்றிடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரேயில் நான் ஆயில் சேர்த்துட்டு ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா அந்த சுற்றிலும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ இது கூட சேர்த்துடலாம். அம்மா எல்லாத்தையுமே போடுவீங்களா? எல்லாத்தையும் தான் போடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ. நல்லா இந்த அளவு பீட் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. ஐசிங் சுகர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சர்க்கரை பொடிச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் விட்டு நல்லா அந்த மாதிரி நெய்ஸ் அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. என்னாச்சுமா? பவுலுக்கு மேல வெளியே வருதா? நம்ம வந்துட்டு இப்படி ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அந்தளவு நல்லா பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஐசிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி நம்ம பவுலில் வந்து கவுத்துனா கூட அது விழுகக்கூடாது. அந்தளவு நம்மளுக்கு இருக்கணும். நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ ஒரு 25 நிமிஷம் எனக்கு எடுத்துருக்கு. ஒரு ஸ்டிக் இல்லைனா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வந்து ஆறட்டும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஆறினோன்னே இந்த மாதிரி நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில்வர் பிளேட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து 3 லேயராக நான் கட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா 2 லேயராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கேக் வந்துட்டு உடஞ்சிருச்சா நம்ம ஐசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட்ஸ் வச்சுட்டு, இது பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு தான். ஒன்றும் இல்லை, நம்ம தண்ணியில் வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் மெல்ட் பண்ணிவிட்டு ஆறணுன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் அந்த மாதிரி சுற்றிலும் நம்ம இது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பான்சியாக ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு சுற்றிலும் கொஞ்சமாக நம்ம ஐசிங் சேர்த்துடலாம். சரி, இப்போ செகண்ட் லேயர் வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப்பு நல்லா சுற்றிலும் நல்லா நம்ம ஊற்றிட்டு அகைன் கொஞ்சமாக ஐசிங் வச்சுட்டு அகைன் இன்னொரு லேயரையும் நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி 3 லேயரும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கு.
கேக் பண்ண தெரியலன்ற இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும். நம்ம வீட்லேயே சூப்பராக பண்ணிடலாம். மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக் கட் பண்ணும்போது மட்டும் நல்லா பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைட்டாக இது பண்ணால் கூட கேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஞ்சுக்கிட்டு வந்துடும். ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மேலே நல்லா ஐசிங் பண்ணிவிட்டு சைட்லேயும் நல்லா நீங்கள் ரொம்ப ஐசிங் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த கேக் வந்துட்டு கவர் பண்ணுற அளவு மட்டும் ஐசிங் பண்ணிவிட்டு இது ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக செட் ஆகும். நம்மளுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ 1 hourக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு கோட்டிங் நம்ம ஐசிங் பண்ணலாம். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா கேக் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக ஐசிங் பண்ணிங்கன்னா அந்தளவு கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அகைன் நான் இன்னொரு கோட்டிங் நான் அதுக்கு மேலே கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் ஐசிங் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிடுங்க சுற்றிலும் நல்லா. ஸோ இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் நான் விப்பிங் க்ரீம் இப்போ ஆட் பண்ணிக்கேன். நாசில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் நாசில் சேர்த்துருக்கேன். சரி, மேலே கேக் டெக்கர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாண்டா மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ்க்காக மெயின் ஐசிங் பண்ணுறப்ப க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஐசிங் பண்ணுறப்ப கரெக்டாக வராது. ப்ளஸ் கேக்லேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. ஸோ ஐசிங் தான் மெயினு. ஸோ கரெக்டாக அதை வந்து நல்லா ஒரு ஸ்டிஃபாக இருக்கிற கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஐசிங் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் அதை நல்லா ஒரு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 days நீங்கள் வச்சுக்கலாம். அது வரைக்கும் எதுவுமே ஆகாது.
ஸோ நான் கேப்க்காக பார்த்தீங்கன்னா ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். பட் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அந்தளவு எனக்கு பர்ஃபெக்டாக வரல. ஸோ லைட் பிங்க் ஷேட்டில் தான் இருந்துச்சு. ஃபுட் கலர் வாங்கும்போது மட்டும் ஜெல் ஃபுட் கலர் வாங்கு, இந்த மாதிரி லிக்யூடாக வாங்கிடாதீங்க எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி லிக்யூடாக இருந்தால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நான் இன்னும் சேர்த்தா கூட அது அந்தளவு ரெட் கலர் வரவே இல்லை. ஸோ ஜெல் ஃபுட் கலர் கேக்குன்னு இருக்கும். ஸோ அது வாங்கிக்கோங்க நீங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் நம்மளுக்கு சாண்டா ரெடி ஆகிட்டாரு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக அட்ராக்ட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.